இன்னைக்கு ஆஃபீஸ்ல ஒரு என்ன நிமிஷம் நடந்துச்சு தெரியுமா? நாக் நாக். கவனிச்சிங்களா? அவங்க போயிட்டாங்க. ரூமை விட்டு இல்லை, கான்வர்சேஷன் விட்டு. ஏன்னு தெரியுமா? அவங்க வார்த்தைகளுக்கு இங்க யாரும் இல்லைன்னு தோணுனதுனால. இதே மாதிரி ஏதோ ஒரு தருணத்துல மற்றவங்க நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நாம ம் ஓகே அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஸ்க்ரோல் பண்ணியிருந்திருப்போம். உண்மையை சொல்லுங்க, நாம கவனிச்சோமா இல்ல கவனிச்ச மாதிரி காட்டிக்கிட்டோமா? போனுக்கு கவனம் கொடுத்து முன்னாடி இருக்க பர்சனை கவனிக்காம விடுற இந்த ஹேபிட் பேரு ஃபபிங், போன் ஸ்னப்பிங். என்னைக்காவது இதை நம்ம யோசிச்சிருக்கோமா? ஏன் மற்றவங்க நம்ம கிட்ட வந்து பேசுறாங்கன்னு நம்ம அப்படியே அட்வைஸ் கொடுப்போம் இல்ல சொல்யூஷன் கொடுப்போம் அப்படின்னு எதிர்பார்த்துலாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு தேவைப்படுறது ஜஸ்ட் கொஞ்ச நேரம் அவங்க பேசுறத, அவங்களோட எண்ணங்களை, அவங்களோட உணர்வுகளை கேட்கிற காதுகள் மட்டும்தான். நீங்க நினைக்கலாம், ஒர்க் ஸ்ட்ரெஸ் அப்படி இப்படின்னு நிறைய காரணங்கள் இருக்குல்ல, அப்ப அந்த பிஸில நான் மொபைல் யூஸ் பண்ணதானே செய்வேன், இதை கூட அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு. சைக்கலாஜிக்கலி நம்மளோட பிரெயின் வந்து கேட்டுக்கிட்டே நம்ம மெசேஜ் டைப் பண்ணிடலான்னு செய்யற ஒரு விஷயத்த பிஸின்னு அவங்களுக்கு கன்வே பண்ணாது. நீ இப்ப முக்கியம் இல்ல அப்படின்னு மொழிபெயர்த்துரும். அதனாலதான் போன் ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷனா மட்டும் இல்லாம புறக்கணிப்புன்ற ஒரு தவறான புரிதலை உண்டாக்கிரும். அப்போ எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்ப கூட என்னோட அட்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு நீங்க கவலையா கேக்குறது எனக்கு புரியுது. ரொம்பலாம் யோசிக்காதீங்க. உங்ககிட்ட என்னோட ஃபுல் அட்டென்ஷனோட திரும்ப வரேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போற ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் புறக்கணிப்ப அக்கறையா மாத்திடும். ஒரு யாராவது உங்ககிட்ட வந்து பேசும்போது போனை சைலண்ட்ல வைக்கணும்னு அவசியம் இல்ல, அதை திருப்பி வைக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க பேசும்போது நீங்க அவங்க முகத்தை பார்த்து கவனிங்க. இந்த ஒரு சின்ன ஆக்ஷன் இந்த நொடி நீங்க தான் முக்கியன்றத அவங்களுக்கு கன்வே பண்ணும். ஒரு ரிலேஷன்ஷிப்பை வலுப்படுத்த இதை விட என்ன வேணும்? உணர்ந்து கேளுங்க, உணர்வோட கேளுங்க. ஸ்பீக் பியாண்ட் வேர்ட்ஸ். கார்பே டியம்.